விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினான். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான்னு நினச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினான். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான்னு நினச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினான். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான்னு நினச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். கொலை செய்ய முயற்சி என மதுரை ஆதீனம் புகார் கூறிய நிலையில் ஆதீனம் கார் மீது கார் மோதியது விபத்து என காவல்துறை தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. சென்னை அருகே காட்டாங்குளத்தூர்ல அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு ஒன்று நேற்று முன்தினம் வந்தது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் புறப்பட்டு வந்த பொழுது உளுந்தூர்பேட்டை அருகே விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம், அதாவது சென்னை அருகே காட்டாங்குளத்தூர்ல அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஆதீனம் தன்னை கொல்வதற்கு நடந்த சதி என்று அந்த விபத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். தன்னை ஒரு கார் மூலமாக மற்றொரு கார் மூலமாக விபத்தை ஏற்படுத்தி கொல்வதற்கு சதி நடந்ததாக அந்த நிகழ்ச்சியில் அவர் மேடையில் பேசும் பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை தரப்பிலும் தொடர்பான விளக்கம் பெறப்பட்டிருந்தது. அதுல மதுரை ஆதீனம் சென்னைக்கு இந்த பார்ச்சுனர் காரில் அவர் வந்து கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா அருகே இந்த விபத்து நடந்ததாகவும் அப்பொழுது மாருதி கார் ஒன்று எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த பொழுது அதே குறுக்கே மற்றொரு சாலையில சென்று கொண்டிருந்த பொழுது பார்ச்சுனர் காரில் ஆதீனம் அவருடைய காரில் வேகமாக சென்றிருக்கிறார். அப்பொழுது இந்த மாருதி காரின் முன்பகுதியில இவருடைய கார் உரசி சிறிது தூரம் சென்றிருக்கிறது. அதற்கு பிறகு இருதரப்பிலுமே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு இருதரப்பிலுமே சமாதானமாக சென்று விட்டார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான எந்த புகாரும் மதுரை ஆதீனம் கொடுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்பொழுது தன்னை கொல்ல நடந்த சதி என்று இந்த விபத்தை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிறகுதான் காவல்துறை தொடர்பான விளக்கம் கொடுத்தார்கள். இந்த நிலையில இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறதை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை சேலம் சந்திப்பு அந்த ரவுண்டானா அஜீஸ் நகர் என்ற அந்த பகுதியில் தான் சென்னை நோக்கி இவருடைய வாகனம் மதுரை ஆதீனத்துடைய வாகனம் பார்ச்சுனர் கார் வேகமாக செல்லும் பொழுது மற்றொரு சாலையில மற்றொரு சாலையில அந்த மாருதி கார் ஒன்று குறுக்கே செல்ல முயலும் போது இந்த இரு வாகனங்களும் லேசாக உரசிக்கொள்ளக்கூடிய காட்சி இந்த சிசிடிவில பதிவாகி இருக்கிறது. பிறகு சிறிது நேரம் இருதரப்பில் இருந்து இந்த காரில் இருந்து இறங்கி வாக்குவாதம் செய்கிறார்கள். சிறிது நேரத்தில் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த காட்சி அந்த பகுதியில காவல்துறை பொறுத்தி இருந்த அந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அதே வேளையில காவல்துறையும் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் மூலமும் விளக்கம் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை ஆதீனம் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில அவர் எந்த விதமான புகாரும் கொடுக்கவில்லை என்றும் இந்த சிசிடிவி காட்சிகளை அந்த பகுதியில பதிவாகி இருந்த அந்த காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போது அதில் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக விபத்து தான் நடந்திருக்கிறது. வேறு மதுரை ஆதீனம் சொல்வது போன்ற அதற்கான சதி செயல்கள் எதுவும் இருப்பதற்கான முகாந்திரம் அதில் இல்லை என்றும் அதே போன்று சம்பந்தப்பட்ட அந்த மற்றொரு காரில் வந்த நபர்களையும் அழைத்து போலீசார் விசாரித்திருந்ததாகவும் அதுல அது போன்ற எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நடந்த இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகிறது. சென்னை அருகே இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூரில் அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை ஆதீனம் உட்பட பல்வேறு ஆதீனங்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் தான் மதுரை ஆதீனம் தன்னுடைய வாகனம் விபத்தில் சிக்கல் தொடர்பாக பேசும்பொழுது தன்னை கொல்ல நடந்த சதி என்று அவர் ஒரு ஒரு தகவலை தனது மேடையிலே அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறை தரப்பும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது அந்த விபத்து எப்படி நடந்தது, அது விபத்து தான் எனவும் அது கொள்ள நடந்த சதி அல்ல எனவும் காவல்துறை தரப்புல விளக்கம் அளித்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவான காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி இதில் எந்த விதமான புகாரும் பெறப்படாத நிலையில்
இதில் குற்றச்சாட்டு எழுந்ததனால இது குறித்து உரிய விசாரணை நடத்தியதாகவும், விசாரணையில அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இது ஒரு விபத்து தான், சிறு விபத்து தான் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சரவணகுமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.